கைஸ் வெல்கம் ஆல். சோலார் டேமில் இருக்கோம். இங்கேருந்து அடுத்து கிளம்ப போகிறோம். என்ன எப்படிங்கிறது எல்லாத்தையுமே நான் இதில் சொல்கிறேன், எல்லாமே பாருங்கள். நாங்கள் இப்போது நம்ம வால்பாறையிலேருந்து அதிரப்பள்ளி ரெஜிஸ்ட்ரேஷன் ஏரியாவில் இருக்கோம். நீங்கள் முன்னாடி வந்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண சொல்லுவாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிங்கன்னா டோக்கன் மாதிரி கையில் கொடுத்தாங்க, வாங்கிட்டு கிளம்பிட்டே இருக்கலாம். ஹாய் காய்ஸ், அதிரப்பள்ளியிலேருந்து வால்பாறை சாரி மாற்றி சொல்லிட்டேன். வால்பாறையிலேருந்து அதிரப்பள்ளி ரோடு ஒரு சின்ன ஷார்ட்ஸ். எல்லோரும் என்ன எப்படி இருக்குது என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க. அதோட ஃபுல் வீடியோ இதில் நீங்கள் பார்க்கலாம். நாங்கள் என்னென்ன ஃபேஸ் பண்ணியிருக்கோம், ரோடு எப்படி இருக்கும், எல்லாத்தையுமே இதில் நான் போடுறேன். நீங்கள் எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே. அதெல்லாம் நடுவில் நிறையா கருத்துக்கள், வேறுபாடுகள் அதெல்லாமே வரும். எப்படி இருந்துச்சு, நாங்கள் எப்படி வந்தோங்கிறத உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். பட் ஆனால் இப்போதைக்கு எங்களுக்கு இது ஆக்சுவலாக இதில் போடணும் அப்படிங்கிறதெல்லாம் எங்களோட இது கிடையாது. நாங்கள் 2 பேர் தான் வந்திருக்கோம். மோஸ்ட்டாக சோலோவாக நிறையா ட்ராவல் பண்ணுவேன். இது போடணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. மேபி நம்ம சவுத் இந்தியாவில் இந்த வால்பாறை டு அதிரப்பள்ளி ரோடுங்கிறது எல்லாருக்குமே ஒரு பிடிச்சதாக ஒன்று ஆகிப்போச்சு. எல்லாருமே ரைட் பண்ண நினைக்கணுங்கிற ஒரு இடமா ஆகிப்போச்சு. பாதி பேர் வந்துட்டு போயிருப்பாங்க. நாங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரோம். என்னென்று வால்பாறை நிறைய டைம் வந்துட்டு போயிருக்கோம். பட் ஆனால் எங்களுக்கான சான்ஸ் இந்த பக்கம் வரதுக்கு கிடைக்கல. இப்போ தான் செக் போஸ்ட்டில் எல்லாமே முடிச்சுட்டு ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒன்றுமே இல்லை. செக் போஸ்ட்டில் நம்ம தமிழ்நாடு செக் போஸ்ட்டில் எதுவும் கண்டுக்க மாட்டாங்க. இந்த பக்கம் நிறையா கோயிலெலாம் இருக்குங்க. கோயிலெல்லாம் பார்த்திங்கன்னா பெருசாக இதெல்லாம் நம்ம எப்படி கொண்டாடுவோமோ அதே மாதிரி தான் இந்த பக்கமும் இந்த ஹில் ஸ்டேஷன் சைடில் கொண்டாடிட்டு இருக்காங்க. இதில் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இவர் தான் அண்ணன், நம்ம பிரசாத், ராஜேந்திர பிரசாத் அவர்கள். நம்ம ஆஃபீஸ் மேட்டாக இருந்தார், சீனியர் எனக்கு அவர். இப்போ அடுத்து நாங்கள் வந்து இப்போ உள்ளே வந்துட்டோம், கேரளா உள்ளே வந்துட்டோம். கேரளாவிலேருந்து அதிரப்பள்ளி போயிட்டுருக்கோம். ஓகே. இதில் நான் அவர் வந்து ஒரு ஜாலியான டைப்பு. என்எஸ் வச்சுருக்கார் அவர். நான் வந்து எஃப்ஜி. நம்ம நிறையா இருக்கும். எஃப்ஜி மட்டும்தான் நமக்கு ஃபிசிக்கலாக ஸ்டாண்டர்டாக செட்டான ஒன்று. மைலேஜ் படி எந்த ப்ராப்ளமும் இல்லை ஓகே. இப்போதைக்கு நாங்கள் கிளம்பிட்டோம், அவ்வளோதான். இப்போ நாங்கள் செக் போஸ்ட்டில் வந்து என்ட்ரி போட்டோம். 2 வண்டிக்கு 2 என்ட்ரி மட்டும், ஃபீஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. ஸ்ட்ரைட்டாக கிளம்பிட்டோம். நாங்கள் அடுத்து இப்போ போயிட்டு அதிரப்பள்ளி போயிட்டு, அதிரப்பள்ளியிலேருந்து சாலக்குடி போயிட்டு, சாலக்குடியிலேருந்து பைபாஸ் பிடிச்சி திருச்சூர் போயிட்டு, திருச்சூர் பாலக்காடு, பாலக்காடுலேருந்து கோயம்புத்தூர் போய் திருப்பூர் போகிறதா எங்கள் பிளான்னு. ஆக்சுவலாக திருப்பூர் நாங்கள் திருப்பூர்லேருந்து பொள்ளாச்சிலேருந்து வால்பாறை வந்துட்டு அங்கே நெல்லியமுடி வியூ பாயிண்ட் போயிட்டு சின்ன கல்லார் போகலாம் தான் பிளான் பண்ணியிருந்தோம். போயிட்டு தனலார் போயிட்டு அங்கேருந்து நம்ம அடுத்த இதை பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதான் ஆக்சுவலாக அப்போ எல்லாமே பிளான் பண்ணியிருந்தது. பட் ஆனால் அது எப்போ வேணால் வந்துக்கலாங்க. இந்த ரோட்டில் வர்றதுங்கிறது எங்களுக்கு அப்போ இருந்து தோணிகிட்டே இருந்துச்சு. திடீர்னு பிளான் பண்ணோம், சிங்கிள் டே ட்ரிப்பில் முடிக்கணுங்கிறத. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2 ஆக போகுது, 1:45 2 ஆக போகுது. நாங்கள் 3, 4, 5, 6ங்கிறப்ப அங்கே என்ன 6க்கு மேலேயும் உள்ளே விட மாட்டாங்க. நீங்கள் எங்கே ஸ்டே பண்ணி ஆகணும், செக் போஸ்ட் கிட்ட எங்கே ஸ்டே பண்ணி ஆகணும், வேறு வழி இல்லை. அதுக்குள்ளே நம்ம அங்கே போய் ஆகணுங்கிறத. மேக்ஸிமம் 2 hours தான். 2க்கு நாங்கள் 4க்கெல்லாம் ரீச் ஆயிடுவோம். ரோடு எப்படி இருக்குது என்னங்கிறத மட்டும் நம்ம இதில் ஃபுல்லாமே பார்க்கலாம். நான் உங்களுக்கு இதில் போடுறேன். நீங்கள் எல்லாருமே நல்லபடியாக ஜாலியாக பாருங்கள். வியூஸ் எனக்கு ஆஃப்டர்நூன் டைமு, சரியான வெயில் இன்றைக்கி. நாங்கள் வந்த டேட் இன்றைக்கி அந்த மாதிரி பொங்கல் முடிஞ்சு 2 days கழித்து சாட்டர்டேயில் வரோம். நாங்கள் 17th வந்திருக்கோம். ரோடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, நான் அப்படியே ரைட் பண்ண ஆரம்பிக்கிறேன். நல்லா இருக்குங்க ரோடு. நாங்கள் வால்பாறையிலேருந்து அதிரப்பள்ளி ஸ்டார்ட் பண்ணப்போ சூப்பராக இருந்துச்சு. அங்கிட்டிருந்து வரப்போ நாங்கள் நல்ல முடியல கீழே யானையை பார்த்தோங்க. அந்த ரூட்டில் வரப்போ கீழே ஒரு 6 யானைங்க 5 யானைங்க பக்கம் வந்துச்சு. ரொம்ப டேஞ்சரான ரோடுங்கிறாங்க. மேபி ஒரு சிலரோட லக்கை பொறுத்துங்க அது, யானை இருக்கிறது இல்லாமல் இருக்கிறது எல்லாருமே ஒரு சில லக்கை பொறுத்து. சரி, நான் ஃப்ரண்ட்டில் காசு ஆகிறேன். கார் இருந்தால் வீடியோ பிளாக் ஆகும். நாங்கள் அப்படியே முன்னாடி ரஷ் பண்ணுறேன். அங்கே போயிட்டு ஃபுல் வியூவில் பார்க்கலாம். நாளைக்கு சண்டே, நாங்கள் சாட்டர்டே வந்திருக்கோம். அப்படியே நீட்டாக போயிட்டுருக்கு. சும்மாங்க ஜாலி. நிறையா பேர் எங்கே ட்ராவல் 9 to 6 லாவரியாக இருக்காங்க. நான் 2மே பார்த்துட்டேங்க. பிஸ்னஸையும் பார்க்குறேன், 9 to 6 லாவரியும் பார்த்தேன். எனக்கு பர்சனலாக 2மே எனக்கு ஃபிட் ஆகிக்கணும் அப்படிங்கிறது தான்
ஒரு மென்டாலிட்டியாக இருக்குது. ரெண்டோட எக்ஸ்பீரியன்ஸுமே எனக்கு கெயின் ஆகணுங்கிறதுக்காக நான் 9 to 6 அப்படிங்கிற ஒரு வார்டுக்குள்ளே போய் மாட்டினேன்னு வச்சுக்கலாம். ஆனால் நிறையா நல்ல மக்களை சம்பாரிச்சிருக்கேன், அது ரெண்டாவது. இருந்தாலும் அந்த நிறையா பேர் அந்த இதுலேயே ரெண்ட்டு அவங்க ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்னால ஓகே இதுதான் இப்படி தான் இருந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்குள்ளேயே இதாகிட்டாங்க. நம்ம அதை அப்படியே கொஞ்சம் மாற்றி போகணும், இப்படிலாம் போகணும். சவுத் இந்தியாவுக்குள்ளே தான் நிறையா இருக்குங்க இன்னும். நான் அதெல்லாம் பர்சனலாக எனக்கு அது இதெல்லாம் போகணுன்ற ஒரு அதனால் எப்படி என்ன இருக்குது அதனப்பள்ளி வால்பாறை எப்படி போகுது என்னங்கிறத ஃபுல்லாக பாருங்கள். நான் ஒரு முடிஞ்சளவுக்கு 20 minutes ஆட் பண்ணி போடுறேன், நடுவில் கிளிப்ஸை கட் பண்ணுறேன். மேபி நடுவில் ஏதாச்சும் எனக்கு ஏதாவது சான்ஸ் கிடச்சிச்சின்னா ஏன்னா அது அண்ணன் தம்பி 2 பேர் வந்தாங்கன்னா அதில் உங்களுக்கு ரூட் பண்ணுறேன். நிறையா பேர் வருவாங்கங்க. இந்த ரோடு ரொம்ப டேஞ்சரான ரோடு தான். நான் நிறையா பார்த்த வரைக்கும் பார்க்கிங் இல்லை வண்டியெல்லாம் இங்கே நீங்கள் நிப்பாட்டக்கூடாதுங்கிறது மெயின் ரூலு. வரப்பே ஃபியூவெல்லாம் செக் பண்ணி தந்துக்கோங்க. இன்னும் இதுக்கப்புறம் ஒரு 8 கிலோமீட்டர்ஸ் ப்ராப்ளம் இல்லைங்க. ரோடு இந்த மாதிரி தான் இருக்கும். அந்த 8 கிலோமீட்டருக்கு அப்புறம் தான் நம்ம நிறையா பார்ப்போம். ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு எல்லாமே கட் ஆகும், ஒன்றுமே இல்லை. நீங்கள் மட்டும்தான் அந்த ரோட்டில் சோலோவாக ரைட் பண்ணுறவங்களுக்குலாம் அது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுவீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது மாதிரி ஆக்சுவலாக நான் போன டைம் வால்பாறை வந்தப்போ அதான் நினச்சேன், ரூட் எடுக்கலான்னு தான் நினச்சேன். பட் எனக்கே இந்த சோலோவாக வர்றதுக்கு சோலோவாக நிறையா வருவோன்னா சோலோவில் பார்க்குறப்ப எப்படி இருக்கும் என்னங்கிறது எனக்கு கரெக்டாக கெஸ் பண்ணவே முடியல. மேபி நமக்கு ஒரு சப்போர்ட் இருந்துச்சுன்னு வைங்களேன், இந்த மாதிரி டேஞ்சரஸான ரூட் எடுக்கிறதுக்கு யாராவது ஒருத்தர் நமக்கு சப்போர்ட் கூட வந்தாங்களோ நமக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. மேபி வண்டி ஏதாவது ஃபால்ட் ஆகிடுச்சு இல்லை அந்த மாதிரி கண்டிஷனுக்குலாம் கொண்டு போக மாட்டோம். அது மாதிரி ஏதோ ஒரு இஷ்யூ ஆகிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம செகண்ட் ஆப்ஷன் நம்ம கூட யாராச்சும் இருக்காங்க அப்படிங்கிறது ஹெல்ப் ஆகும். மேபி இந்த ரோட்டில் நம்ம தமிழ்நாடுங்க பிரச்சனை இல்லை, மேபி எல்லாம் அடுத்து ஹெல்ப் பண்ணுறதுக்கெலாம் ரெடியாக வந்துடுவாங்க. இருந்தாலும் நம்ம சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் நம்ம கையில் இருக்குது. நம்ம தான் ஃபஸ்ட்டு அதை எடுத்து என்னங்கிறத யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு ரன் பண்ண ஆரம்பிக்கணும். அதான் ரோடு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர்ஸில் அந்த மெயின் ஏரியா வந்துடும். நம்ம ஃபாரஸ்ட்குள்ளே ஆக்சுவலாக இது வந்து ஒரு என்டரிங் ஃபாரஸ்ட்டு. இதுக்கப்புறம் மெயினாக அந்த ஃபாரஸ்ட்குள்ளே போகிறப்ப நடுவில் வச்சக்கல் அந்த வாட்டர் ஃபால்ஸு 2-3 லொக்கேஷன்ஸ்லாம் இருக்குது. உப்பர் சோலையார் டேமோட வியூ பாயிண்ட்டு எல்லாத்தையுமே பார்த்துட்டு போகலாம். போகிறப்ப நமக்கு கண்டிப்பாக அந்த வீடியோவில் ஃபுல்லாமே காமிக்கிறேன். அதுவுமே நீங்கள் பாருங்கள், பார்த்துக்கோங்க. இது வந்து மேபி ஒரு சிலரால் போக முடியாத எப்படி சொல்கிறது போக முடியாத சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் இருக்கும். அவங்களுக்கு மேபி இதில் ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். ட்ராவல்னாலே பசங்களுக்கு மோஸ்ட்டாக ஹாப்பினஸ் தாங்க. எங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி கூட்டிகிட்டு போகிறதுக்கெல்லாம் இதெல்லாம் தனியாக போகணுமா, வண்டி எடுத்துகிட்டு கிளம்பணுமா, வேலை முடிஞ்சிச்சுங்க அவ்வளோதான். முக்கால்வாசி இடத்துக்கு போயிட்டு வருவோம், ஜாலியாக இருக்கும், எல்லாம் என்ஜாய் பண்ணிவிடுவோம், ஜாலியாக கொண்டாடுங்க அப்படிங்கிற மாதிரி இது பண்ணிட்டுருக்கோம். நல்லா இருக்குங்க. அந்த ரைட் பண்ணுறதுக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு. ரோடு அவ்வளோ இதாக இருக்குது. பயந்து தான் போக வேண்டியதாக இருக்குது. எவன் எப்போ உள்ளே நிற்பானே தெரியாது. அந்த மாதிரி இருக்க ஏரியா. நிறையா ஃபேமிலிஸ் எல்லாம் உள்ளே இருப்பாங்க. எவன் எப்போ வெளியே வருவானே தெரியாது. அந்த மாதிரி இருக்க ஏரியா. ஸோ எது வேணால் என்ன வேணால் பார்த்தேன். சாலக்குடி கரெக்டாக 81 கிலோமீட்டருங்க இங்கேருந்து. எதுக்குமே நான் போவேன். பட் இருந்தாலும் எனக்கே கொஞ்சம் ஒரு பிரேக் டவுனாக தான் இருக்குது. நான் ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கேன். நான் கண்ட்ரோல் வேணும் கண்டிப்பாக. திடீர்னு ஏதோ ஒரு இது வருது அப்படிங்கிறப்ப நம்ம கண்டிப்பாக கண்ட்ரோல் வேணும். அதனால் பார்த்து இது பண்ணி தான் போகணும். டைமிங் பார்த்துக்கோங்க. எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், எத்தனை மணிக்கு அங்கே போய் ரீச் ஆகிறேங்கிறத ஃபுல் டீட்டெயில்ஸும் சொல்கிறேன். நடுவில் என்னென்ன இருக்குது என்னென்ன இல்லை, என்னென்ன டிஃபிகல்ட் அதெல்லாம் ஃபேஸ் பண்ணுறேங்கிறத பார்ப்போம். என்னென்ன என்ஜாய்மெண்ட்ஸ் வருதுங்கிறத மெயினாக ஃபஸ்ட்டு. எதாக இருந்தாலுமே நெகட்டிவிட்டிஸ் வருதா, ஓகே ப்ராப்ளம் இல்லை. பாசிட்டிவாக இருக்கிறத நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம் கையில். நெகட்டிவாக இருக்கிறத செகண்ட் ஆப்ஷன் போய்க்கலாம். இந்த அளவுக்கு நெகட்டிவிட்டிஸ் நீங்கள் எவ்வளோக்கு நம்ம நெகட்டிவாக நிறையா பார்க்குறோமோ அவ்வளோ லேர்ன் பண்ணுவாங்க. எனக்கு இதில் கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக நான் பிஸ்னஸும் பண்ணவன் தான், பண்ணிகிட்டே இருக்கவன் தான், ஜாபும் போனவன் தான், போயிட்டு இருந்தவன் தான். 2 days பிஃபோர் தான் நோட்டீஸ் கொடுத்துட்டு நின்று அது பர்சனல் அது ஓகே முடிஞ்சு அவ்வளோதான். அது ஓகே 9 to 6 லாவரி இருக்குது. ஹெல்ப் அதெல்லாம் இருக்குது. நிறையா பேர்த்தோட கஷ்டப்படுறவங்க லைஃப் அதில்னால பார்க்க முடிஞ்சிச்சு. யார் எப்படி பண்ணுறாங்க இதை பேஸ் பண்ணி ஒருத்தவங்க எப்படி சஸ்டெயின் பண்ணுறாங்கங்கிறத நிறையா லேர்ன் பண்ணிக்கிட்டேன். அந்த மாதிரி ஒரு நீட்டாக இருந்துச்சு. மேபி இதில் எனக்கு பர்சனலாக ரெக்கமெண்ட் பண்ணுறதுனா முடிஞ்ச அளவுக்குங்க உங்கள் சின்ன ஏஜ் இருக்கா ஓகே ப்ராப்ளம் இல்லை, முடிஞ்ச அளவுக்கு இதை பார்த்துட்டு கொஞ்சம் ஏஜ் வரப்போ பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருங்க. அதான் நான் பெஸ்ட்டு. 80s ஆஃப் கார்ஸ் வருதுங்க. ஃபுல்லாக 80% ஆஃப் கார்ஸ் தான் இருக்குது முக்கால்வாசி.
பார்த்து எல்லாமே இந்த ரோட்டில் வரவங்க பார்த்து. கிளைமேட் எல்லாமே ரொம்ப ஹீட்டுங்க. ஆனால் எங்களுக்கு ஏர் சில்லுன்னு தான் இருக்குது. அதனால் எங்களுக்கு அந்த ஹியூமிடிட்டி ப்ராப்ளம் எல்லாம் எதுவுமே இல்லை. நாங்கள் எடுக்கிறப்ப லெமன் ஓரியன்டாக சாப்பிட்டு தான் வந்தோம். தப்பாக எடுத்துக்காதீங்க, அந்த லெமனில் இல்லை, லெமன் ஓரியன்டாக ஜூஸ்லாம் குடிச்சிட்டு தான் வந்தோம். குடிச்சிட்டு அடுத்து அப்படியே நாங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டோம், போயிட்டுருக்கோம். பாருங்கள், நல்லா இருக்குங்க. என்னங்க நீங்கள் எல்லோரும் வாங்க, வந்து இந்த ரோடெல்லாம் என்ஜாய் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு. பார்க்க முடியாதவங்க, வர முடியாதவங்க கண்டிப்பாக அந்த ரோட்லலாம் வரலாம். மேபி எப்போ, ஏன்னா இப்போ தான் கொஞ்சம் ஓரளவுக்கு அழகாக இருக்க ரோடு இது. என்னைக்கு என்ன டீலிஸ்ட் ஆகுது, என்ன பண்ணுறாங்க ஒன்றுமே சொல்ல முடியாத மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த நல்லபடி இந்த வியூ பாயிண்ட் போகிற ரோடு சரியான மோசங்க. அந்த ரோடெல்லாம் ரோடு தோண்டி தோண்டி போட்டு வச்சுருக்கானுங்க. ரோடு மாதிரியே இல்லை அதெல்லாம். ஆனால் அதெல்லாம் பார்க்குறப்ப சரி ஓகே அப்படிங்கிறது இப்போ நம்ம அண்ணன் முன்னாடி உள்ளான்னு யோசிச்சுட்ருக்கேன். அவர் அண்ணன் ஜாலியான டைப்புங்க. அவரும் நானும் அவரும் நிறையா எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். கொல்லங்கோடு இந்த மாதிரி நிறையா இடத்துக்கு போயிருக்கோம். இன்ஸ்டாகிராமில் போட்டிருப்பேன். ஆனால் எனக்கு இதிலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, இது மாதிரி போடணுங்கிறதுக்கு. மேபி ஒரு ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் மெமரிஸ்க்காகையாச்சும் இருக்கட்டும். மேபி அடுத்தவங்களுக்கு அது ஒரு மெமரியாக க்ரியேட் ஆகி அவங்களும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. கேர்ஃபுல்லாக போயிட்டு வரணுங்கிறது எல்லாத்தையுமே ரெக்கமெண்ட் பண்ணி இது பண்ணிக்கிறவங்க. அந்த நிறையா வீடியோஸ் பார்த்த இடம் இனிமேல் தான் வருங்கிறத கேள்விப்பட்டேன். இதுக்கப்புறம் கொஞ்சம் டேஞ்சருங்க. இன்னும் ஒரு 1 கிலோமீட்டர் வரைக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லை, நீட்டாக போய்க்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் டேஞ்சராக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் பார்த்து தான் போகணும்னு வச்சுக்கோங்க. எல்லாமே சேஃப்டி முக்கியங்க, சேஃப்டி முக்கியம். அதே மாதிரி அண்ணன் சொன்ன மாதிரி தான், நல்லதே நடக்கும், நல்லது மட்டும் நினைங்க. இந்த மாதிரி நிற்கக்கூடாதுங்க. இந்த மாதிரி இந்த பக்கம் நிற்கிறது ரொம்ப ரொம்ப டேஞ்சரு. ஏதோ வண்டியை ஸ்லோ பண்ணிட்டு கூட சேவை பண்ணிவிட்டு நின்று போகிறது ஒரு பெஸ்ட்டு. இந்த மாதிரி நிற்கிறது ரொம்ப ரொம்ப டேஞ்சர். ஆனால் இந்த பக்கமும் இந்த சிறுத்தைகள் நடமாட்டம்லாம் ஓரளவுக்கு தெரியுமா தான் இருக்குங்கிறதையும் பார்த்துருக்கேன். ரோடு ஆனால் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இந்த பக்கம். எனக்கு உண்மையிலேயே அவ்வளோ ஒரு இதாக எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஜாலியாக இருக்கணும், அவ்வளோதாங்க. ஜாலியாக இருக்கணும், ஃபினான்ஷியலாக ஸ்டேபிளாக இருக்கணும், எல்லாத்தையுமே பார்த்துக்கணும், எல்லாம் ஓகே. பட் ஆனால் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு ரோடை வந்து ஜாலியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு பண்ணிக்கிட்டு என்ஜாய் பண்ணணும், அவ்வளோதாங்க. ஒரே சிம்பிள் வேர்ட்னா என்ஜாய் ஃபார் யூ அப்படின்னு முடிச்சிடணும். நிறையா பார்த்து வரப்போ கேர்ஃபுல்லாக சேஃப்டியாக எல்லோரும் வாங்க. முன்னாடி பார்த்து ஓட்டினாலும் ஒரு செகண்ட் பின்னாடி அண்ணன் பார்த்துட்டு தான் வருவோம். ஒவ்வொரு கிண்டலையுமே கேர்ஃபுல்லாக வந்துட்டாராங்கிற செக் பண்ணிட்டு தான் வருவேன். நம்ம கூட வந்திருக்கவங்க நம்ம தான் சேஃப்டியாக பார்த்துட்டு போய் போகணும். நிறையா இது மாதிரி போகலாம். இது ரோடு நாங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேங்க. முன்னாடி வந்தது எக்ஸ்பீரியன்ஸ் ஆனது இந்த மாதிரிலாம் கிடையாது. நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம். 50 கிலோமீட்டர்ஸ், சாரி 60 கிலோமீட்டர்ஸ் நான் ஸ்டாப் ரைட் போயிட்டே இருக்கலாம் ஜாலியாக. அதான் 12 கிலோமீட்டர் தாண்டி இருக்கோம். அப்புறம் ஃபாரஸ்ட் ரூட் வந்தாச்சு, மெயினான ஏரியா. அந்த 25 கிலோமீட்டர் போகிறதுக்குள்ளே நம்ம கொஞ்சம் விடும். இந்த மாதிரி தான் பார்த்து போகணும். பாருங்க, அவ்வளோதாங்க. அஃபிஷியலாக என்டர் ஆயாச்சு. ரெண்டே பேர் தான் போகிறோம் இப்போதைக்கு ரோட்டில். நானே பின்னாடி அண்ணா வந்துருக்காரு. அதனால் எங்களுக்கு ஓகே, எந்த ஒரு இதுவும் இல்லை, பார்த்து தான் போயிட்டுருக்கோம். சாலக்குடியில் 77 கிலோமீட்டர்ஸ் நாங்கள் போயிட்டு திருச்சூர் வழியாக இறங்குறோம். இறங்கிட்டு பார்த்து தான் போகணும், சேஃப்டியாக போங்க, கேர்ஃபுல்லாக போங்க. இந்த மாதிரி இடத்துக்குலாம் வரப்போ எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு வண்டிக்கு பொல்யூஷன் சர்டிஃபிகேட்ஸ், இன்சூரன்ஸ் ஓரியன்டான ஐட்டம்ஸ். 2 பேர் வந்தீங்கன்னா 2 பேர், நாங்கள் 2 பேர் 2 வண்டி தாங்க வந்தோம். 2 பேர் 2 வண்டியில் தான் வந்தோம். அதே மாதிரி நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்மெட்ஸ் எல்லாம் பக்கம் போகிறப்ப டுவெல் ஹெல்மெட்ஸோட போட்டுருங்க. இந்த
வந்துட்டு இந்த போலீஸ் செக்கப்ஸ் எல்லாமே இருக்குது. ஆனால் ரொம்ப ஸ்ட்ரிக்டெல்லாம் முடிக்கிறதில்ல. ஆனால் மெயினாக வந்து இங்கே வேஸ்டேஜ் அந்த நீங்கள் பிளாஸ்டிக் ஓரியன்டான ஐட்டம் எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. ஹில் ஸ்டேஷன் சைடு வால்பாறைக்கு இ பாஸ் முக்கியங்க, கொண்டு வந்துட்டாங்க நவம்பர் மந்த்லேருந்து. இ பாஸ் போட்டு வந்துக்கோங்க, 2 நிமிஷம் வேலை தான் அது. இ பாஸ் போட்டுருங்க. அங்கே 2 வண்டிக்கு நேற்று நைட்டு தான் போட்டோம். ஆக்சுவலாக நாங்கள் இன்றைக்கி பிளான் பண்ணதே வால்பாறை 1 நாள் தான். பட் ஆனால் வால்பாறை 2 டைம் போயிட்டு வந்தாச்சுங்கிறதுக்காக இன்றைக்கி அவர் மண்டே கழுவி அண்ணன் மாற்றி நான் கூட்டிகிட்டு வந்துருக்கேன். இந்த பக்கம் சூப்பராக இருக்கும். இந்த ரோடு போகணுன்ட்டு எங்களுக்கும் ஆசையாக தான் இருக்கும். இந்த ரோடு கூட்டம் வந்தாங்க அந்த மாதிரி. திருப்பூர்லேருந்து ஜாலியாக வரும். நீங்களும் எல்லா பக்கமும் வாங்க. கேரளானாலே தனி ஒரு கொண்டாட்டமான ஏரியா தான். அவ்வளோ ரெஸ்பெக்டடான கண்ட்ரியும் இது. ஒரு பக்கத்தில் இவங்க இந்த நேச்சரை பாதுகாக்கிறதுக்கும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது, சூப்பராக இருக்குது. அவ்வளோதாங்க. சம் வெரி மிஸ்டிக் greeneries and every sustainable things. நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. நிறையா பேர் கூட ஊர் சுற்றணும், நிறையா பேர் கூட போகணும், நிறையா பேர் கூட ஷேர் பண்ணணும். இந்த ஏஜெல்லாம் பாராயிடுச்சு. அவ்வளோதான், எனக்குன்னு ஒரு வண்டி மாதிரி ஜாலியாக எடுத்துகிட்டு ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ். நான் வந்து ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் டைம் வரப்போ வால்பாறை வரப்போ சோலோவாக தான் வரேன். பார்த்தீங்கன்னா பயம் எனக்குமே. ஃபஸ்ட்டு மேலே தனியாக வரப்போ எந்த ஒரு இஷ்யூ ஃபேஸ் பண்ணுன்னா யார் சப்போர்ட்டுக்கு வருவா எப்படிங்கிறதெல்லாம் இருந்துச்சு. போக 4-5 சீப்பர் சோலோ ட்ரிப் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் எங்களுக்கே ஒரு தைரியம் வந்துருச்சு. ஓகே, பெருசாலாம் எதுவும் இது பண்ணுறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை. நம்ம எவ்வளோக்குள்ள எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுறோமோ அவ்வளோக்குள்ள நமக்கு ஃப்யூச்சருக்கு இருக்கவங்கள விட ஒரு பர்சன் நம்ம தனியாக மேலே போய்க்கலாம் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி மைண்ட் செட்டு எங்களுக்கு இருந்துச்சு. ரோடு இதுக்கப்புறம் ரோடு எப்படி இருக்கும்னு தெரியல. இப்போ தான் பார்க்க போகிறோம். இதெல்லாம் ரொம்ப எனக்கு இதெல்லாம் இருந்தாலும் ஒரு மாதிரி இடம் போல். ரோடெலாம் டீசெண்டாக தான் இதுக்கெல்லாம் போட்டாங்க. ப்ராப்ளம் இல்லை. அதாவது குட்டீஸ் எதாவது பார்த்தோன்னா உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். இப்போ வரைக்கும் எந்த குட்டீஸும் எங்கள் கண்ணில் படல. தம்பிஸும் பண்ணலாம், அண்ணன்ஸும் பண்ணல. ஃப்ரெண்டு யார் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி. மேக்ஸிமம் அந்த ஒரு 4 to 5 PM இங்கே கேரளா ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தாங்க 4 பேர். இங்கே வரப்போ அவங்ககிட்ட பேசினப்போ சொன்னாங்க, ப்ரோ ஒரு மேக்ஸிமம் ஒரு 4 to 5 அந்த ரேஞ்சில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து போய்க்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. உங்களுக்கு கரெக்டாக நாங்கள் இப்போ வந்துட்டோம். மணி இப்போ தான் 2 ஆக போகுது. 15 கிலோமீட்டர்ஸ் வந்துருப்போம் இப்போ வரைக்கும். என்ன எப்படியும் 45 கிலோமீட்டர்ஸ் போகும் அதிரப்பள்ளிக்கு. அங்கேருந்து சாலக்குடி இறங்கணும். அதுவும் அது மீடியமாக இருக்குங்க. அதெல்லாம் பெருசாக இந்த அளவுக்குலாம் இருக்காது. இது மட்டும் டீப் ஃபாரஸ்ட் வந்து 25 கிலோமீட்டரில் வருமாமா. டீப் ஃபாரஸ்ட்டுங்கிறது 25 கிலோமீட்டர்ஸ். மரமெல்லாம் பேப்பர்ஸ் அதாவது கன்ட்ரிபியூஷன்ஸ் எல்லாத்துக்கும். கிளைமேட் சூப்பராக இருக்குங்க. கிளைமேட்டே மாறிடுச்சு. நாங்கள் இருந்தப்போ வேறு கிளைமேட்டாக மாறிடுச்சு. மாதிரி செலவுக்கு எல்லாமே